சார் ஏதாவது பண்ணி காரை நிப்பாட்டுங்க சார். ட்ரை பண்ற வசு, முடிய மாட்டேங்குது. பாத்து சார். சார் சார் ஐயோ சார் சார் பாத்து சார். சார் சார் பாத்து சார். சார் எனக்கு பயமா இருக்கு சார். மீனாட்சி, நீ எதுக்கும் வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும். போன் உத்தமன் தான் போன் பண்றாரு. ஹலோ மேடம். மேடம் என்ன விஷயம் உத்தமன்? எதுக்கு இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? மேடம் எப்படி சொல்ல முடியும் மேடம்? எது நடக்கூடாதுன்னு நினைச்சோமோ நடந்துருச்சு மேடம். உத்தமன், எதுவா இருந்தாலும் முதல்ல விஷயத்த சொல்லுங்க. மேடம், அர்ஜுன் தம்பியும் வசுந்தரா மேடமும் கார்ல போகும்போது தண்ணி லாரி மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். உத்தமன், என்ன சொல்றீங்க? என்ன உத்தமன் சொல்றீங்க? என்னாச்சு மீனாட்சி? மீனாட்சி என்ன? யார் போன்ல? மீனாட்சி, அர்ஜுன் மாமாக்கும் வசு அக்காக்கும். ஹலோ, யாருங்க போன்ல? மீனாட்சி. மேடம், நான் உத்தமன் பேசுறேன் மேடம். மீனாட்சி மேடத்துக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒண்ணு இல்ல, நீங்க என்னன்னு சொல்லுங்க. மேடம், அர்ஜுன் தம்பியும் வசுந்தரா மேடமும் கார்ல போகும்போது தண்ணி லாரி மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். என்ன உத்தமன் சொல்றீங்க? இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க மேடம். ரொம்ப சீரியஸா இருக்காங்க மேடம். ப்ளீஸ் மேடம், நீங்க எல்லாரும் உடனே வாங்க மேடம். ஐயோ நட்சத்திரா, நீ மீனாட்சி பாத்துக்கோ. மம்மி அழாத மீனாட்சி. வசு அக்கா. அண்ணே, அத்தாச்சி சொல்லுங்க அத்தாச்சி. என்ன இந்திராணி, என்ன விஷயம்? ஏன் இப்படி அழறீங்க? ஐயோ சீக்கிரம் சொல்லுங்களேன். என்னெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைச்சுமோ அதெல்லாம் பார்க்க வச்சுட்டா நீ ஆண்டவன். இந்திராணி, அழாம விஷயத்த சொல்லு. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏதேதோ சொல்லி என்ன பதற விடாத. ஐயோ அண்ணே, நம்ம அர்ஜுன் வசுவும் போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா இருக்காங்களாம். இந்திராணி, என்ன சொல்ற? யாரு உனக்கு சொன்னது? இப்பதான் அண்ணி உத்தமன் போன் பண்ணி சொன்னாரு. அவரு ஜிஹெச்ல தான் இருக்காராம். ஐயோ கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? நான் என்ன பாவம் பண்ண? கெட்ட குடிய கெடுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? இதை விட ஒட்டு மொத்தமா எங்க எல்லாரையும் சாகடிச்சிரு. பரவாயில்லையே, எப்பவும் போல ரஞ்சித் சொதப்பிடுவான்னு நினைச்சேன். இந்த தடவை கதையை கரெக்டா முடிச்சிருக்கான். சூப்பர்டா. முதலாளியம்மா அழாதீங்க முதலாளியம்மா. என்னால சத்தியமா அதை தாங்க முடியல. அழுங்கடி. ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. கட்டின தாலில மஞ்சள் கூட இன்னும் காயிலையே, அது கூட இப்படி தாலியா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னமா பேச்சு பேசுறீங்க? நாங்கெல்லாம் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுதான் புலம்புறோம். நீங்க தேவையில்லாம வாய்க்கு வந்தபடி பேசி என் அண்ணி மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. உத்தமன் ஆக்சிடென்ட் தான் சொன்னாரு, வேற எதுவுமே அவர் சொல்லல. உங்களுக்கு என்னமா, உங்க பொண்ணையா கட்டி கொடுத்திருக்கீங்க? உங்க பொண்ணை கட்டி கொடுத்து அவ வாழ்க்கை இப்படி ஆயிருந்தா அப்ப தெரியும் உங்களுக்கு. நான் என் பொண்ணெல்லாம் கட்டி வச்சிருக்கேன். ஐயோ, ஏற்கனவே வாழாம இருக்கா, அதுல இது வேறனா எந்த தாய் தான் பாத்துக்கிட்டு இருப்பா? அதுக்காக ஒரு எல்லை இல்லையாமா? அர்ஜுனோட உயிருக்கு ஒண்ணு ஆகாது. நீங்களும் அழுது மத்தவங்களே காயப்படுத்தாதீங்க. ஐயோ, எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாம் வாங்க நீ. வாடி. ஐயோ உத்தமன், டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆக்சுவலா எவ்வளவு தடவை கேட்டு பாத்துட்டேன் மேடம். ஆனா டாக்டர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அக்காவும் மாமாவும் இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க உள்ள. டாக்டர் 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 ஒரு நிமிஷம். அர்ஜுன் மாமாக்கும் வசு அக்காக்கும் இப்ப எப்படி இருக்கு? ஆமா, நீங்க யாரு? நான் அவங்களோட ரிலேட்டிவ். ஓ, ஐ அம் சாரி, அவங்கள காப்பாத்த முடியல. ஐயோ ஐயோ அர்ஜுன், ஐயோ அர்ஜுன், ஐயோ டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? அர்ஜுன், வசு. ஐயோ, என் பையன். அண்ணே, என்ன நீ இது? வசு, அர்ஜுன கூடவே இருந்து பாத்துக்கணும்னு கூடவே போயிட்டியா? ஐயோ, நீ நல்லா இருக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்ட. மீனாட்சி, இப்படி நடந்துருச்சு. என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியா அர்ஜுன்? இனிமே நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ
அம்மா 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 அடாதீங்கம்மா. இது ஹாஸ்பிட்டலு, மற்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு பாடி தருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்கம்மா. டாக்டர் ஐயோ அண்ணி, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசமா போச்சே. எங்களுக்கு இனிமே யாரு இருக்கா? மாப்பிள்ள இப்படி போயிட்டீங்களே. அவருக்கு எப்பவுமே வசுதாமா வசதி, அதான் அவ கூடயே போயிட்டாரு. எனக்கு வேற வழி தெரியலம்மா. அவர் போன இடத்துக்கே நானும் போறேம்மா. அப்படிலாம் சொல்லாதடி. ஐயோ ஐயோ. தம்பி மேடத்தை உயிருக்கு உயிரா லவ் பண்ணாரு. அதான் சாவுலியும் பிரியாம ஒன்னாவே போய் சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது இவங்க அளவுக்கு யாரும் லவ் பண்ணவும் முடியாது, இவங்க அளவுக்கு யாரும் பிசினஸும் பண்ண முடியாது, இவங்க அளவுக்கு யாரும் பாசமா இருக்க முடியாதுன்னு நானும் பல தடவை நினைச்சிருக்கேன் மேடம். இப்போ சாவும் போது ஒத்துமையா செத்துட்டாங்க மேடம். இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க? என்ன செய்யறது? எல்லாம் நம்ம தலை எழுத்து. ஒரு பக்கம் தம்பி இருந்த கவலை இருந்தாலும் அடுத்து ஜேகேஆர் குரூப் ஆஃப் கம்பெனியோட நிலைமை என்ன ஆகிறது? தம்பி அடிக்கடி ஜேகேஆர் குரூப் ஆஃப் கம்பெனி எனக்கு இன்னொரு குடும்பம் மாதிரி சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் இப்படி அனாதையா விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாரு. தம்பி இப்படி பண்ணிட்டீங்களே. இன்னைக்கு கம்பெனில முக்கியமான மீட்டிங் இருக்கு. இப்ப யார் அத பொறுப்பா இருந்து பாத்துப்பா? யாரு பாப்பான்னு தெரியலையே. என்ன செய்யறது? எல்லாம் நம்ம தலை எழுத்து. வசுவோட இடத்துல ஷாலினி உட்கார்ந்துட்டா இந்த சாம்ராஜ்யத்தையே வளைச்சிடலாம். ஐயோ ஐயோ உத்தமன், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க. என் பொண்ணு ஷாலினி இருக்கா, அவ கம்பெனியை பாத்துக்க மாட்டாளா? அவளும் அர்ஜுனோட மனைவி தானே, அவளுக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு. கம்பெனியை பத்தி அவளுக்கும் எல்லாம் தெரியும். சான்ஸே இல்லம்மா. இந்த நிலைமையிலயும் உன் மூளை இப்படி வேலை செய்தே வென்ற. உத்தமன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கம்பெனிய நான் பாத்துக்கிறேன். ஷாலினி, நீ உடனே கிளம்பி போய் ஆபீஸ்ல பொறுப்பேத்துக்கோ. என்னம்மா சொல்ற? இந்த நிலைமையில நான் எப்படிமா போக முடியும்? ஏய், நீயா இப்படி பேசுற? நீ இப்படி எல்லாம் பேசலாமாடி? இப்படி எல்லாரும் உடைஞ்சு போயிட்டா கம்பெனியை யார் தாண்டி பாத்துக்கிறது? கம்பெனி தான் முக்கியம்னு உத்தமன் சொன்னதை நீ கேக்கலையா? நீ எதை பத்தியும் கவலைப்படாம போ, நீ போய் கம்பெனியை பாத்துக்கோ. நம்மள நம்பி 1000 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குடி. நீ தான் கம்பெனியை பாத்துக்கணும். தைரியமா போ. உத்தமன் வாங்க. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. மேடம், தம்பி இறந்த விஷயம் இங்க இருக்க யாருக்கும் தெரிய வேணாம். தேவையில்லாம ஆபீஸ்ல குழப்பம் வரும். நீங்க கேபினுக்கு போங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே, நீங்களாம் உங்க வேலையை பாருங்க. அர்ஜுன் சார், ஐ எம் சாரி அர்ஜுன் சார். உங்களை காலி பண்ணிட்டு உங்க இடத்துக்கு வரணும்னு நான் நினைக்கல சார். அந்த வசு தான் என் டார்கெட்.
ஏன் நல்ல நேரம் உங்க கெட்ட நேரம் நீங்களும் சேர்ந்து மாட்டிக்கிட்டீங்க. ம். எல்லாம் விதி. இப்போ உங்க கம்பெனி சொத்து சொகம் எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் வாரிசு. லைஃப்ல ஜாக்பாட் அடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்பதான் முதல் முறையா அனுபவிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அந்த நன்றி கடனுக்காக இதோ இந்த செவத்துல உங்க படத்தையும் வசு படத்தையும் மாட்டி அழகா ஒரு மாலையை போட்டு தினமும் கும்பிடுறேன். மாதிரி அப்படியே ஷாக்கான மாதிரி நிக்கிற. பின்ன செத்து போனவங்க நேர்ல வந்தா பேய பார்த்த மாதிரி தானே இருக்கும், இல்ல ஷாலினி? வசு, நீ ஹாஸ்பிடல்ல. ஷாலினி இரு, ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவற? கூல் கூல். நானும் அர்ஜுன் சாரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டோம். அதனால கம்பெனியோட நிலைமை மோசமாயிடக்கூடாது. முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு. கம்பெனியோட நலனுக்காகவும் இங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட நலனுக்காகவும் நீ பெரிய மனசு பண்ணி இங்க வந்திருக்க இல்ல? அதுக்காக தான் நீ எம்டி ஆகலான்னு முடிவு பண்ணிருக்க. am I right? உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயம் ஷாலினி. இதுக்காகவே நான் உன்னை அப்ரிஷியேட் பண்றேன். JKR குரூப்ங்கிறது வெறும் கம்பெனி நினைச்சியா? இது ஒவ்வொரு எம்ப்ளாயோட ரத்தத்திலையும் வியர்வையிலையும் அன்புலையும் உருவான சாம்ராஜ்யம். அதுல எம்டியா உட்கார ஒரு தகுதி வேணும். உனக்கு அந்த தகுதி இருக்குன்னு நினைக்கிறியா? நீ எம்டியா இல்ல, சாதாரண ஒரு பியூனா ஒர்க் பண்ற தகுதி கூட உனக்கு இல்ல. ஒரு நிமிஷம் வசு, வா. என்ன ஷாலினி ஷாக்கா இருக்கா? அங்கேயும் சரி இங்கேயும் சரி, உட்கார தகுதியான ஆளு வசு மட்டும்தான். அந்த இடத்துல வேற யாருக்கும் இடமே இல்ல. ஷாலினி, உன்னை தெரிஞ்சுக்கோ. கெட்டவங்க போடுற திட்டம் எல்லாமே வெற்றிகரமா முடிஞ்சிருமா என்ன? மேல ஆண்டவன்னு ஒருத்தன் எதுக்கு இருக்கான்? அவன் கைவிட்டான்னா யாராலையும் காப்பாத்த முடியாது. அவன் காப்பாத்த முடிவு பண்ணிட்டா ஓடுற கார்ல பிரேக் ஒயரே கட்டானாலும் சின்ன கீறல் கூட இல்லாம பொழிச்சிட முடியும். புரிஞ்சுதா? நாங்க ரஞ்சித்தை பிடிக்கதான் கிளம்பணும். அவன் தப்பிச்சுட்டான். ஆனா நீ மாட்டிக்கிட்ட. அவ போய் தொலைட்டோம். வசு, இப்ப நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன். ஏன்னு சொல்லு. ஏன்?
எந்த ஆபீஸ்ல உன்னை வெறுப்பேத்தணும்னு அவ ஐடியா கொடுத்தாலோ அதே ஆபீஸ் ரூம்ல அசிங்கப்பட்டு போறா பாரு. சரி, அவ போட்டும். நீங்க உட்காந்து வேலையை பாருங்க. நான் என் கேபினுக்கு போறேன். உன் கேபின்? ம்? இனிமே இதான் உன் கேபின். ஆ, ஓகே. ஆஹா, அதெல்லாம் கிடையாது. JKR குரூப்புக்கு நீங்க தான் எப்பவுமே MD. நீங்க தான் இந்த சேர்ல உட்காரணும். உட்காரு. ஏய், நீ உட்காரு. அர்ஜுன் சார் வாங்க. உட்காரு வசு. ப்ளீஸ் சார். உட்காருன்னு நீங்க சொல்றேன்ல. உட்காருங்க. உட்காரு. நான் சொல்றது கேளு. உட்காரு. ஒண்ணு. ஏய், சூப்பரா இருக்குது. இப்படியே வேலை பார்க்கலாம். என்ன சொல்ற? எவ்ரிடே மார்னிங் வந்துரு. அப்புறம் அர்ஜுன் சார் சும்மா இருங்க. அர்ஜுன் சார் சும்மா இருங்க. ஏய் 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 வசு விடு விடு வசு. அம்மா, நம்ம வீட்ல மாறி மாறி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால உடனடியா இந்த வீட்ல ஒரு நல்ல காரியத்தை நடத்தணும். அப்பதான் இந்த வீட்டை பிடிச்ச பீடையெல்லாம் நீங்கும். சரியா சொன்னீங்க பாட்டி. ஒரு நல்லது நடந்தா அடுத்தடுத்து நல்லது நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதையே தானமா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரு செஞ்ச புண்ணியமோ அர்ஜுன் தம்பி ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பி பொழைச்சிருச்சு. ஆனா இந்த வசு கழுதை இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் ஏதாவது மாத்தி மாத்தி பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதாம்மா நான் சொல்றேன். சொல்லுங்க பாட்டி, என்ன செய்யலாம்? ஆமா, இந்த ஜோசியர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்தாரே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. ஐயோ, அந்த நாள் இன்னைக்குதாம்மா. நல்ல விஷயம்தான். சமந்தி, நீங்க பாட்டி கூட சேர்ந்து சாந்தி முகூர்த்தத்துக்கான வேலையை பாருங்க. சரிங்க சம்பந்தி. என்ன சாந்தி முகூர்த்தம்? ஷாலினி எங்க போற? இரு இரு இருமா இரு. ஆமா, சாந்தி முகூர்த்தம் யாருக்கு, எங்க? என்ன தம்பி கிண்டலா பேசுறீங்க? இந்த வீட்ல புதுசா கல்யாணம் ஆன மாப்பிள்ள நீங்க தான். பொண்ணு நம்ம ஷாலினி பாப்பா. உங்க 2 பேருக்கும் தான் சாந்தி முகூர்த்தம். அப்படியா? எனக்கு ஷாலினிக்குமா? என்ன தம்பி பேச்சுல எல்லாம் கிண்டல் தெரியுது? அர்ஜுன், என்னப்பா இதெல்லாம்? பெரியவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? சாரிமா, சாரி 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 சாரி. அம்மா, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. கேட்கலாமா? கேளு. அம்மா, இந்த சாந்தி முகூர்த்தங்கிறது தாலி கட்டின புருஷனுக்கும் கட்டிக்கிட்ட பொண்ணுக்கும் தானம்மா? என்ன அர்ஜுன் இப்படி அபத்தமா கேக்குற? ஆமா ஆமா, ப்ளீஸ்மா கோச்சுக்காம ஆமா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஒரு நிமிஷமா. ஷாலினி கழுத்துல தாலி கட்டின புருஷனையே வர சொல்லியிருக்கேன். பாக்குறீங்களா? ப்ரோ, கொஞ்சம் உள்ள வாங்க ப்ரோ. அர்ஜுன், யார் இவரு? இவரையே இங்க வந்திருக்காரு? என்னையாமா கேக்குறீங்க? இதோ அவரே வந்திருக்காரு. சொல்லுங்க ப்ரோ. தம்பி, யாருப்பா நீங்க? அம்மா, நான் பூ கட்டி விக்கிறவம்மா. ஷாலினி கழுத்துல தாலி கட்டினது நான் தான்மா. ஏய், என் பொண்ணு மேல அபாண்டமா பழி போடுறியா? பொறுமையா இருங்க. அவர் பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் 3 பேர் வெளியில போய் நல்லா சண்டை போட்டுக்கோங்க. அர்ஜுன், என்னப்பா இதெல்லாம்? சொல்றேம்மா, சொல்றேன். பேபி வா.
இந்த பென்ட்ரைவ் கொண்டு போய் டிவில ப்ளே பண்ணு.